Hello everyone, welcome back to my channel Sadhna Movies Reaction. So guys, today I'm gonna react on the third part of Love Today. But अब आएगा ना मजा वीडियो क्योंकि they have swiped their phone and now we will know what will happen and what are those inside things what they don't know and all. But yeah, I'm excited to see what will happen now. But if you came here for the first time, hi, I'm Sadhna. I do reaction here on movie scenes. If you're interested in this kind of video, please do consider subscribing. Also follow my Instagram, link will be in description box. But for now, let's start. Huh? Is this the same movie which I was watching? Oh, who is this boy? கிளரான டேஸ்ட் டாக்டர்னு வச்சிருக்கியா சி காசுக்கெல்லாம் இல்லடி அப்ப ஏதாவது ஒரு காரணம் 3 காரணம் சொல்லு என்ன பொண்ணு பார்க்க வந்த போது உட்காருங்க. சொல்லுங்க. சரி இல்ல பேசுங்க. இல்ல காரணம் ஐயோ பேசுங்க. காரணம் வந்து உண்மையானவர் பேசுங்க. சொல்லுங்க நீங்க ஏன் போறீங்க பாருங்க இல்ல டேவிட் என்ன பேசுங்க. பேசுங்க. காரணம் 2 ஸ்பேஸ் கொடுக்குறாங்க 2.7 மீட்டர் பேசுங்க பேசுங்க. பேசுமா? பேசுறதுக்கு முன்னாடி கால் பண்ணி பேசு. ஆனா கான்வர்சேஷன் ஆரம்பிச்சுட்டா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா உங்க மேலதான் காரணம் 3 இம்பார்ட்டன்ஸ் தரேன் அப்படி பேசலாமா? எடுங்க. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்னடி வேணும் சமயாட்டம் மாட்டா ஆனா நான் மாட்ட மாட்டேன்டா. அவ அப்பா இருக்காங்க, Oh, அவனுக்கு போன்ல டெலீட் ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமான்னு கூட தெரியல. நேற்று நைட்டு தான் எல்லா சாட்டையும் டெலீட் பண்ணிருக்கேன். Pradeep. வரியா? லூடோ விளையாடலாம் வரியா? லூடோ விளையாடலாம் வரி. Hmm. Ravi. ரவி Oh, ரவி ரவி ஹாய். ஓகே, நான் சொல்றது முதல்ல கேளு. பெண்ணே உனது மெல்லிடை பார்த்து அடடா பிரம்மன் தங்கினி சற்றே நிமிர்ந்து தலை சுற்றி போனேன். ஆஹா அவனே வல்லல். நைஸ் லைன்ஸ்ல உனக்கு தான் அது. புரியல இன்னுமா இன்னைக்கு நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியல. டெய்லி ராமாபுரத்துல இருக்கிறனா ராசிபுரத்துல உன்னை பிக்கப் பண்ணி ராமநாதபுரத்துல oh. டிராப் பண்ணி எல்லாரும் எனக்கு வேற வேலையே இல்லையான்னு கேட்குறேன். உன்னை பாக்குறது தானே வேலை. யுவன் சாங் சொன்னதாக ஸ்டேட்டஸ் இன்னும் அதை பார்ப்ப. இதெல்லாம் சொல்லி காட்டல, சொல்லி என் காதலை காட்ட. எனக்கு Oh. பிடிக்கும் மூக்கு குடிச்சிட்டு அப்போ அது லவ் தானே. ஏய் நான் பிரதீப் லவ் பண்றேன்டா அது தெரியும், ஆனா சண்டை பேசுறது இல்லை. இட்ஸ் காம்ப்ளிகேட்டட்ரா நிக்கி, எனக்கு இப்ப விட்ட எப்போ சொல்றதுன்னு தெரியும். ஐ லவ் யூ சோ மச். ஏய் நான்டா டெய்லி உன்கிட்ட பிரதீப் பத்தி பேசுறீங்க அதை முதல்ல நிறுத்தி நிக்கி.
Don't talk about him to me. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒன்னு பீச்ல அவன் கூட டிராப் பண்ணிட்டு போகும்போது அவங்க 2 பேரும் என்ன பார்த்து பாய் பாய் பேசுறாங்க. Oh. எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மொத்த பௌர்ணமி வெளிச்சத்துலயும் நான் மட்டும் இருட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல நீ அவனை பத்தி பேசுறது நிறுத்தினாதான் நான் மறப்பேன். I love Oh you. God. What is a friend? பரவாயில்ல நிக்கி, நீ யார வேணாலும் இருக்கணும். ஆனா என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை மட்டும்தான் love. Oh. சரிடா, நீ இவ்வளோ லவ் பண்றது எனக்கு தெரியாம போச்சு. இதுக்கப்புறம் இப்போ பேசாம இருந்ததுடா. நீ எப்பவுமே கூட இருக்கணும்டா. ப்ளீஸ். I'll try. அந்த மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்துல வச்சுட்டு miss பண்ணாம இருக்கிறது கஷ்டம். Hmm. அவன் நல்லா பார்த்துப்பால. If he breaks your heart, I will break his face. Oh. சரிடா தங்கம். Literally. Who's there? ஹலோ, வெடியா. என்ன தெரியும்? ஃப்ரெண்டுடா. உனக்கு அவன் ஃப்ரெண்ட், அவளுக்கு நீ யாரு? உனக்கு அவன் ப்ரப்போஸ் தான் பண்ணியிருக்கா, எனக்கு சொல்லவே இல்லை. ஏய், நான் தான் அவனுக்கு நோ சொல்லிட்டேன். நீ நோ சொல்லல, அவன் எஸ் சொல்லாம வச்சிருக்க. Hmm. அவன் மூச்சு உடைச்சான்டா. நீ அதுக்கு ஆட்ட அனுப்புற, உனக்கு மூச்சு உடைக்கணுமா? மூச்சு உடைப்பானா? மூச்சு உடைப்பானா? காமெடி பீஸ். நான் அதுக்கு ஹார்ட் அனுப்புடா. அவன் பண்ண கேரக்டர் தான் வச்சு. என் மூச்சு உடைக்கிறதான் அப்புறம் என்ன ஒரு நிமிஷம். சாரிடா, நீ இவ்வளோ லவ் பண்றேன்னு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவேன்? அப்படி இல்லடா. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவேன்? இதுல தம்பி மாதிரி தம்பி இப்படிதான் ப்ரப்போஸ் பண்ணா. நான் எப்படி சொல்ல தம்பி மாதிரி? நிச்சயதார்த்தத்தை தம்பி மாதிரின்னு சொன்னீங்க. இல்லையே, ஃப்ரெண்டு மாதிரி தான் சொன்னேன். Oh. சத்தியமா சொல்றேன், தம்பி மாதிரின்னு தான் சொன்னேன். Yes. சத்தியமா ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நீ சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தம்பி மாதிரின்னு சொன்னேன். எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு, ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன். பீ மாதிரி ஒரு friend. பீ மாதிரி குத்து குத்து நல்லா காது குத்து. அன்னைக்கு என்ன கூட்டு போய் காது குத்துனல்ல, அவன் மூக்கு குத்த சொன்னா நீ எனக்கு காது குத்துறியா? சரி, யார் இந்த சரண்யா? நீயாவா? கூகுள் பேல சரண்யாக்கு 20 ரூபாய் அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த சரண்யா. அதுவா? ரோட்ல போற பொண்ணு, பாவம் காசு இல்லைன்னு சொன்னா திருப்பி ஜிபே பண்ணி சேஞ்ச் இல்லையா? அப்ப ஈவினிங் ஹாய் அனுப்பிச்சிருக்கேன். அவன் எக்ஸ். சோஃபி தானடா உன் எக்ஸ்? இவன் நடுவுல ஒரு மாசம் ஸ்மால் எக்ஸ். உன் எக்ஸ் எல்லாம் பேசுறது இல்லைன்னு சொன்னேன். ஆமா, எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க, அதான் பேசுறது இல்லைங்க. அப்புறம் உனக்கு 20 ரூபாய் அனுப்பிச்சிருக்கேன். அதான் சொன்னேன், எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அதான் ஜிபேல 20 rupees அனுப்பிச்சு சாரி சென்ட் பை மிஸ்டேக் ப்ளீஸ் சென்ட் பேக் அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அவன் திரும்பி அனுப்பவே இல்லை. 20 rupees லாஸ். உன்னோட டீ இல்ல. நான் இப்போ 20 ரூபா தான் முக்கியம். வேண்ட மாட்டானே, என் மூட்டோட பணா. அப்புறம் என்ன? எப்பவுமே நீ கூட இருக்க மாட்டாங்க. எமோஷனல் சப்போர்ட். வால் மூஞ்ச ஒருத்த உடைப்பான்றா, உனக்கு அவனுக்கு எமோஷனல் சப்போர்ட்டா எப்படி பேர்ல? லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் டைம் டு ஈட். சரிடா, நான் சாப்பிட்டு வரேன். டேய், ஒருத்தர மன உடைச்சலுக்கு ஆளாக்கிட்டு ஒரு சோறு தான் கேக்குதா? வெட்டி என்ன அப்புறமா போய் சாப்பிடுறீ? எமோஷனோட பாருங்க அவன். இதெல்லாம் நீங்க எங்கிட்ட சொல்லியே ஆகணும். உங்களை பத்தி எனக்கு தெரியாது. கேட்கறது சொல்றது கேட்கறாங்க. ஒரு நிமிஷம். ராணி சித்தி கூப்பிடுறாங்க. நான் உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன். நான் எதுக்கு? உங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கீங்க, அவங்க என்ன பேசுறோன்னு கேட்குறேன். சரி போடு. ராணி சித்தி. ஹலோ திவிமா, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் திவி. நிச்சயதார்த்தத்திலே சொல்லணும்னு இருந்தேன். மாப்பிள்ள ரொம்ப கலையா அழகா இருந்தாரு. சரி, அம்மா கிட்ட கொடுக்கணும். இந்த ஒரு நிமிஷம். டாக்டர்,
அம்மா ராணிக்கு ஹலோ ராணி சொல்லுமா எப்படி இருக்க ஏண்டி ஊர் உலகம் மாப்பிள்ளையே கிடைக்கலையா ஓ காசு பண்ணி மாதிரி மாப்பிள்ளை ஏய் நான் என்னடி பண்ணேன் திடீர்னு பிடிச்சிருக்கு அது சொல்ல முடியுமா அவசியம் அவ்வளவுதான் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு என்ன இழவு டேஸ்ட்னே தெரியல நீ ஸ்கூல்ல லவ் பண்ண கன்னியாகுமரி விட கேவலமா இருக்காங்க நீ காதலிக்க கடைசி சரி விடு இப்ப எதுக்கு கன்னியாப்பம் பத்தி சரி இது வர சரிடா பொண்ணூர்ல பாக்கலாம் ஹலோ என்ன பேசுறாங்க ஹலோ ஹலோ he's ang ஹலோ ஒடுங்கிட்டு பேபி எனக்கு நடந்தது மறந்துரு. கண்ணை மூடிட்டு ஒரு கிஸ் கொடு என்னடா சீதை காதல் இல்ல என்ன தேடுற சீதை காதல் அப்படின்னா என்ன George, oh current poetry. Our bank 20,000 भाई साहब சீதை காதல் oh oh god are the friends are Hey. same like last movie or not நீ எடுத்த நீ இப்போ நம்ம சாலை ஐயோ தேங்க்ஸ் ஒரு 10 நிமிஷம் ஹெல்ப் பண்ணலாம் பேபி என்ன பண்ணிட்டு இருக்க? மச்சான் மச்சான் மாமா குட்டின்னு ஒரு கான்டாக்ட் பேபின்னு மெசேஜ் ஆனா வேற மெசேஜ் எதுவுமே ஏன்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிருக்காரா oh god ஹைடா அவே oh மச்சான் சிங்கிள் டிக் தான் போதும் அதுதான் தூங்கிட்டாங்க நீயும் தூங்குடா ராத்திரி 3 ஆச்சுடா oh மனசுக்குள்ள
Oh. Oh. ரொம்ப நாள் ஆச்சு. சாரி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்கலாமா? சாரி, மிஸ்டேக். ஸ்லீவ்லெஸ் சிவகுமார். சாரி, ராங் சேட் பாக்ஸ். ஏய், பொருள் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. Why can't you sing a song for me? பாட முடியுதுடா பக்கத்துல இருக்காரு பாட்டு நல்லா இருந்துச்சு. புரியல நீ பேசுனது பாட்டு மாதிரி தான் இருந்துச்சு. Oh. பொருளுக்கு மட்டும் பிசிக்கல் ஃபார்ம் இருந்ததுன்னா அதையே கிளிக் பண்ணலாம். ஆனா பொருளுக்கு தான் பிசிக்கல் ஃபார்ம் இல்லை. பொருள் வாழை உன் கழுத்திலே வால் வாங்கி செத்து போகணும் இன்னைக்கு. Oh. ப்ளீஸ் அப்படி பார்க்காது. சாப்பிட்டியா 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 சாப்பிட்டல ப்ளீஸ் ரிப்ளை. அறிவிப்பு இந்து போஸ் ப்ளீஸ் ரிப்ளை. வெளியே போலாமா? உனக்காக கோவிலுக்கு அர்ச்சனை பண்றது. ப்ளீஸ் ரிப்ளை. இல்லைன்னா சேவ் நான் ஐயோ ப்ளீஸ் ரிப்ளை போட்டு அனுப்பு. ரிப்ளை பண்ணு. உனக்கு போட்டு குட் மார்னிங், குட் நைட். ஜாயிண்ட் அடிக்கலாமா? லாக் பண்ணியா? கிளப்பிங் போலாமா? ஃபன் பண்ணலாமா? என்ன பண்ணிட்டு என்ன பிளான்ஸ்? யார் இருக்காங்க அதான் ரிப்ளை பண்ணுற. அவனை மண்டையை பொழுதுவேன். சாவணிக்கு வா சாவணிக்கு வா. ப்ளீஸ் ப்ளீஸ் ரிப்ளை ப்ளீஸ் ரிப்ளை ப்ளீஸ் ரிப்ளை சாவணிக்கு வா. என்ன ஆச்சுடா? ஃபங்க்ஷனுக்கு அக்கா வேற கால் பண்ணிட்டு இருக்காங்களா? Oh my God. ஹாய் குட்டி டேய் என்னடா இப்படி வந்திருக்க? ஏய் புது போனா எப்போ வந்த? யோகி போனா என்னடா சொல்றேன்? சரி போன் தானே விடு. உனக்கு நடந்தா தெரியும். Oh. போன பெருக்கி அடிச்சுமா போன எடுத்து வந்து சொல்லுமா. இல்ல பரவாயில்ல பாட்டி அவரு வந்து அட இதுல என்ன இருக்குமா கட்டிக்க போறது தானே. Oh, she's having same thoughts now. பேசுமா அட பேசுமா பேசுமா. Oh. என்ன பண்ணிட்டேன்னு சொல்றாரு. என்னது அப்படின்ட்டாரா? அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாச்சு. இப்பவுமே நீ கழிச்சுக்கிறான் கழிச்சுக்கிற என்னெல்லாம் செய்ய போறானோ. Mama குட்டி. சாரி கண்ணு குட்டி, நேற்று நைட்டு நான் தூங்கிட்டேன். நோ ப்ராப்ளம் பேபி. Oh. பேபியா? என்ன புதுசா பேபிலாம் யூஸ் பண்ற? நீ இப்படிலாம் பேச மாட்டியே. இல்ல என்ன எப்பவுமே டார்லிங் தானே சொல்லுவ. Oh. ஆஹா, சரி சொல்லு டார்லிங். நீ எதுக்கு மெசேஜ் அனுப்பிச்ச? இல்லடா, அதுல இருந்து கண்ணுக்கு தெரிஞ்ச மெசேஜே வரலையா?
அதான் முந்தானே பேசுனதுல கோவமா இருக்குன்னு நினைச்சேன். அதை மறந்துடுறா. நான் நைட் ஏதோ புரியாம பேசிட்டேன். தெரியாம பேசிட்டியா? இல்லடா, எனக்கு ஞாபகம் இல்லை. நீ ஞாபகம் வச்சிருக்கியா? நம்ம பிரேக்கப் பண்ணது வந்து உன் கூட பேசின ஒவ்வொரு காலும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். மெமரிஸ்க்காக. ப்ளீஸ் எனக்கும் அனுப்புறியா? ஞாபகம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் Oh, கண்ணுக்குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? ஓகே. கண்ணுக்குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? சொல்லுங்க மாமா குட்டி. சொல்லுங்க மாமா குட்டி. சொல்லுங்க மாமா குட்டி. லாங் டிரைவ் போலாமா? சொல்லுங்க மாமா குட்டி. சொல்லுங்க மாமா குட்டி. சொல்லுங்க மாமா குட்டி. லாங் டிரைவ் போலாமா? oh God. ஆமால, போன வெனஸ்டே போனது இந்த வெனஸ்டே வந்துச்சு. ஆனா இது 1 மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை Oh, பிரதீப் ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஏ பிரதீப், இன்னைக்கு என்னால கால அட்டென்ட் பண்ண முடியாதுடா. என் அத்தம்பே ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராராம். எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டே இருக்காருடா. இட்ஸ் ஓகே பேபி, நோ ப்ராப்ளம், போயிட்டு வாங்க. கடுப்பா oh, இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. பொண்ணு பாக்கலான்னு இருந்தேன். அதையும் அவர் வந்து அவங்க oh. எங்க கூட்டிட்டு போயிடுவா அங்க கூட்டிட்டு போயிடுவோம் படுத்துறாருடா. ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க, பாத்துக்கலாம். ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க, பாத்துக்கலாம். ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க, பாத்துக்கலாம். Oh my God. யா குட் பேபி. மால் போகணும், பீச் போகணும். என் அத்திம்பேரோட பசங்க கூடவே இருந்தாங்க. அத்திம்பேரோட வைஃப் சொன்னாங்க அவங்க பசங்க என்கிட்ட இருந்த மாதிரி யார்கிட்டயுமே இருந்தது இல்லையா. பின்ன என் ஆளை யாருக்குன்னா பிடிக்காம போகுமா? Hmm. ஏய், என்னடா இது இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்காரு, இப்பதான் புரிஞ்சுது. அதான் போ போ, நான் பாத்துக்கிறேன் போ. போனே நோண்டி போடா. dress பாத்துக்கலாம். போ. Okay, so guys, जैसे कि हमने थर्ड सीन भी देख लिया है लव टुडे मूवी का, and the movie is going super duper fantastic. Like, oh my God, that girl is in so much fault, but I don't think so. Our boy is also not in fault because first of all, he sent 20 rupees Google Pay to his ex-girlfriend, and then nothing happened. But like, let's see, maybe he has done something else also, because they are just showing the girl's part right now, but I think after that they will show boy part also, I guess. But let's see. And he was saying like, I have deleted the chats and something he deleted already, right? So I want to see what's there after this. But I enjoyed this scene a lot. Like, you have seen how much I was laughing, how much I was enjoying while watching this video. A lot of cheatings going on behind one another's back, which is quite not good. First of all, and second thing, I don't know what will happen now, how she will react when she will know that he know everything, and how he will react now after knowing everything, whatever he has to know. And then, oh, how will she react when she will know about him, and how will he react when she will know about, oh my God, it will be such a entertaining movie. And this was such a nice thing her father did. Just if you want to reject a boy, just swipe their phone, and that's it. You don't have to say no, they will say no. Wow, what a nice idea he got. And then you should always be loyal when you are in love, when you are committed. You should be loyal, okay? That is your fault. He is just
making you realize this is how your partner is. If you want him like this, just marry. If you want the girl like this, just marry. He is just showing them the mirror, and they are getting trapped in that mirror game, like swapping phone game. But yes, I am, and we people as the audience, we are enjoying their swap of their phone, and we are just enjoying how they are cheating on each other and what they are doing. But yeah, it was such a fun, entertaining movie. What about you guys? What are your opinion on this scene, on this movie? Just comment down below. If you like this video, give it a thumbs up, subscribe my channel. I will see you super soon in next part. Till then, bye bye.